கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் சார்பில் முக்கிய கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், காவல் ஆணையர் சரவணசுந்தர் உள்ளிட்ட பல துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுகின்றனவா, எந்த அளவுக்கு செயல்படுகின்றன என்பதையும், தேவையான திருத்தங்கள் உள்ளனவா என்பதையும் ஆணையத் தலைவர் நேரடியாக கேட்டறிந்தார். பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்பினர் தங்களது குறைகளை மனுவாக அளித்தனர். முன்னதாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்வாணன், கள ஆய்வு கூட்டம் நடத்துவதற்காக தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திலிருந்து அதன் தலைவர் என்ற முறையில் நானும் 4 உறுப்பினர்களும் வந்திருக்கிறோம். இம்மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பது தெரிகிறது. ஆனாலும் பலவற்றை இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. நேற்றைய தினமே உறுப்பினர்கள் இங்கே வந்துவிட்டார்கள். அவர்கள் நேரடியாக பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கமும் இங்கே உள்ளது. தாக்கம் என்று சொன்னால், ஆதிதிராவிட மாணவியர் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே சில வசதிகள் இல்லை, அவையெல்லாம் உடனடியாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே சில குடியிருப்பு வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த குடியிருப்பு வீடுகளுக்கு பல அடுக்கு மாடி குடியிருப்புகள், தரையிலிருந்து தண்ணீரை கொண்டு செல்வது மிகவும் சிரமமாகிறது. தண்ணீர் என்றால் குடிநீர். அதற்கு உடனடியாக 3 லட்சத்தை செலவு செய்து நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். அதற்கு 2-3 கோடி தேவைப்படுகிறது. அதனையும் உடனடியாக செய்து கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார்கள். இதுபோன்று சுமார் 2000 வீடுகள், மேலும் பட்டா நிலம் கோரியிருக்கிறார்கள். இது ஒரு அடிப்படை உரிமை. அதனை செய்து தருவதற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இங்கு ஏகப்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. எல்லாம் அடிப்படை தேவைகளுக்கான மனுக்கள். அவற்றை செய்து கொடுப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் அரசும் தயாராக உள்ளது.